வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு கட் தோசை பண்ண போறோம். இந்த தோசை 4 விதமான டேஸ்ட்ல நல்ல சாப்பிடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை கட் தோசை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கிறேன். இது கூட கறிவேப்பிலை இலைகள், கட் பண்ண 2 பச்சை மிளகாய், பொடியா கட் பண்ண 1 டீஸ்பூன் இஞ்சி, 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர், 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள், 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதுக்கும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் லைட்டா 1 நிமிஷம் வதக்கிட்டு வேக வச்சு மசிச்ச 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க சேர்க்கிறேன். இப்ப எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா இதுல லெமன் ஜூஸ் சேர்க்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு சேர்த்தா போதும். லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா ஒண்ணு போல மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. கார சட்னிக்கு இந்த மிக்ஸி ஜார்ல 5 காஞ்ச மிளகாய், 2 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் புளி, கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி மசாலா பண்றதுக்கு இந்த பவுல்ல கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை விதைகளை நீக்கிட்டு நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். இதுல இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளியில் உள்ள விதைகளை நீக்கிட்டு நம்ம கட் பண்ணாதான் இந்த மசாலா நீர்த்து போகாம அப்படியே இருக்கும். வெங்காயம் தக்காளி மசாலா ரெடி ஆயிடுச்சு. கட் தோசைக்கு உருளைக்கிழங்கு மசாலா, வெங்காயம் தக்காளி மசாலா, கார சட்னி 3மே ரெடியா இருக்கு. வீட்டுல உள்ள இட்லி பொடி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். தோசை ஊத்துறதுக்கு தோசை மாவு ரெடியா இருக்கு. தோசையை ஊத்திடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. கொஞ்சமா ஒரே ஒரு டிராப் எண்ணெயை மட்டும் விட்டுட்டு நல்லா தொடச்சு விட்டுட்டு தோசையை ஊத்திடலாம். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம மீடியம் திக்னஸ்க்கு ஊத்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா மேல கொஞ்சம் ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்ப தோசையை சுத்தியும் தோசை மேலையும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க. அடுத்து இதுல கொஞ்சமா கார சட்னிய ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுல ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு மசாலா போட்டு சேர்த்துடலாம். அடுத்து வெங்காயம் தக்காளி மசாலா, அடுத்து இட்லி பொடி. இப்ப கொஞ்சமா நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இந்த வெங்காயம் தக்காளி மசாலாக்கு தேவைப்பட்டா நெய் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா இருக்கட்டும். ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு உருளைக்கிழங்கு மசாலா, வெங்காயம் தக்காளி மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. இப்ப கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மடிச்சிருங்க. மடிச்சிட்டு இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் பிரட்டி போட்டிருக்கேன். ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுத்தாதான் தோசை வந்து நல்லா சாப்பிடுறதுக்கு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். எடுத்துடலாம். 4 விதமான டேஸ்டோட சூப்பரா கட் தோசை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.